Hi friends, welcome to Chennai food. சாதாரணமாக ஓமப்பொடி செய்கிறதா இருந்தால் நம்ம ஓமம் சேர்த்து மட்டும்தாங்க செய்வோம். ஆனால் தக்காளியை சேர்த்து ரொம்பவே புதுமையான சுவையில் ஓமப்பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தக்காளியை வச்சு புதுமையான முறையில் ஓமப்பொடி செய்ய போகிறோங்க. அதுக்காக நான் மீடியம் சைஸ் தக்காளி 3 தக்காளி எடுத்திருக்கேன். இதில் இந்த டாப் போர்ஷனை நம்ம கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை 4 நம்ம கட் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி தான் எடுக்க போகிறோம். இது மாதிரி 4 கட் பண்ணி போடும்பொழுது ஈஸியாக அரைப்பட்டுடும். அதுக்காக தான் நான் கட் பண்ணி போடுறேன். இதே மாதிரி இந்த 2 தக்காளியும் நான் கட் பண்ணி போட்டுக்கிறேன். அவ்வளோதான், நான் 3 தக்காளியும் கட் பண்ணி போட்டுட்டேன். இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் பெரிய தக்காளி யூஸ் பண்ணிங்கன்னா 2 தக்காளி பயன்படுத்திக்கோங்க. தக்காளியை நான் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டேங்க. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை நம்ம வடிகட்ட போகிறோம். நீங்கள் எந்த பவுலில் மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த பவுலில் வடிகட்டிக்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அரைச்ச தக்காளி எல்லாத்தையுமே நான் வடிகட்டி எடுத்துட்டேங்க. இந்த அளவுக்கு தான் எனக்கு திப்பி வந்திருக்கு. இந்த திப்பி நமக்கு தேவையில்லை, இதை தூக்கி போட்டுடலாம். இந்த அளவுக்கு தக்காளி சாறு வந்திருக்கு பாருங்கள். இது கூட 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் நீங்கள் கடலை மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. நான் பச்சரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் இடியாப்பம் மாவு கூட சேர்த்துக்கலாம். ஒரே அளவில் தான் சேர்க்கணும், கடலை மாவும் அரிசி மாவும். காரத்துக்காக 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். உப்பு உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துடுறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த மாவில் சேர்க்கறதுக்காக சூடான எண்ணெய் நம்ம சேர்க்க போகிறோம். நான் பொரிக்கிறதுக்காக அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. சின்ன குழிக்கரண்டியில் 1 குழிக்கரண்டி அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். கிட்டத்தட்ட 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். அதையும் இதில் சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம். ஏற்கனவே தக்காளி சாறு இருக்குது, அதனால் தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்துடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தெளிச்சிட்டு நல்லா கெட்டியான ஒரு மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். மாவு நான் பிசைஞ்சிட்டேங்க. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். எனக்கு 1/4 டம்ளர் அளவுக்கு தான் தண்ணி செலவாச்சு. இதை நம்ம முறுக்கு குழலில் போட்டுக்கலாம். உங்ககிட்ட இந்த மாதிரி இடியாப்ப குழல் இருந்ததுன்னா நீங்கள் அதில் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. ஓமப்பொடி நல்லா மெலிசாக வரும். இல்லாதவங்க முறுக்கு குழலே ஓமப்பொடி அச்சிருக்கும், அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக நான் ஆயில் தடவி வச்சுருக்கேன். இதில் நான் மாவு ஃபில் பண்ணிக்கிறேன். மாவு ஃபில் பண்ணும்பொழுது எண்ணெயை நல்லா சூடுபடுத்திக்கோங்க. அப்போ தான் சட்டுன்னு பிழிய முடியும். கையில் ஒட்டல பாருங்கள், அந்தளவுக்கு மாவு பதம் கரெக்டாக இருக்குது. இப்போ நான் எண்ணெயில் பிழிஞ்சு விட்டுறேன். இந்த மாதிரி சுற்றி சுற்றி பிழிஞ்சிக்கோங்க. ஒரு பக்கம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா திருப்பி விடலாம். போட்டவனே பாருங்கள் செவந்துருச்சு. நான் ஒரு சைடு திருப்பி விட்டுட்டேன். இப்போ இந்த சைடு வேகட்டும். நான் மறுபடியும் திருப்பி விடுறேன். நல்லாவே செவந்துருக்கு. கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்குது. ஏன்னா நம்ம மெலிசாக இருக்கிற அந்த அச்சில் போட்டு பிழிஞ்சதுனால சீக்கிரமாக சட்டுன்னு ரெடி ஆகிடுது. இப்போ நான் இதை எடுத்துடுறேன். நல்லா எண்ணெய் வடியை விட்டுட்டு எடுங்க. பிளேட்டில் நான் டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். அந்த பிளேட்டில் மாற்றிக்கிறேன். இதில் எதனா ஆயில் இருந்தால் கூட அதில் இறங்கிடும். இந்த ஓமப்பொடி பிழிஞ்ச இந்த கடாயிலே நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலையை போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். நல்லா மணமாக இருக்கும். நான் கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து அலசி வச்சுருக்கேன். அதை போட்டு பொரிச்சிக்கிறேன். நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கூட போட்டு பொரிச்சிக்கலாம். ஏன்னா சடசடன்னு கொஞ்சம் வெடிக்க ஆரம்பிக்கும். கருவேப்பிலை போட்டு சலசலப்பு அடங்கினோடனே நீங்கள் எடுத்துருங்க. பாருங்கள், கருவேப்பிலை நல்லா மொறுமொறுன்னு உடையுது பாருங்கள்.
இந்த அளவுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். இந்த ஓமப்பொடி சாப்பிடும்பொழுது அந்த கருவேப்பிலை ஃப்ளேவர் இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம தக்காளி சேர்த்துக்கிறதுனால ஓமப்பொடி இந்த கலரில் தாங்க இருக்கும். கலர் டார்க்காக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா தக்காளியோட ஃப்ளேவர் இறங்கியிருக்கிறதுனால ஓமப்பொடி இந்த கலரில் தான் இருக்கும். ஆனால் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் நம்ம செஞ்சுருக்கோம். எப்போவுமே ஒரே மாதிரி ஓமத்தை போட்டு செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம தக்காளி சேர்த்து செஞ்சுருக்கிறோம். நீங்களும் இதே மாதிரி ஓமப்பொடியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளியை சேர்த்து புதுமையான டேஸ்ட்டில் ஓமப்பொடி எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. தக்காளி ஃப்ளேவர் அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.